பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, நான் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், நான் விரும்புகிற காரியம் எனக்கு கிடைக்குமா என்று பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது என்று சொல்கின்றார். நாம் இயேசுவினிடத்திலே நம்முடைய விசுவாசத்தோடு அது அறிக்கையிட்டு நாம் பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இதை நாம் வேதத்தின் வழியாக தியானிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீது சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு செல்கின்றார். அங்கே அவர் செல்லும் பொழுது அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகின்றால், எங்களுக்கு இறங்கும் என்று இயேசுவினிடத்தில் மன்றாடுகின்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒன்றுமே சொல்லவில்லை. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்கின்றார்கள், இவள் நம்மிடத்திலே வருகின்றால், இவளை அனுப்பிவிடும் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கின்றால், காணாமல் போன இஸ்ரவேலுக்கே அன்றி மற்றபடி நான் வரவில்லை என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி இயேசுவை விடாமல் மீண்டும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று வேண்டுகின்றார். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், பிள்ளைகளுக்குரிய அப்பங்களை நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்கின்றார். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கின்றால், பாருங்கள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் தங்களுடைய எஜமான்களின் மேசையின் மேல் இருக்கும் அந்த துணிக்கைகள் கீழே விழும் பொழுது அதை நாய்க்குட்டிகள் எடுத்துக்கொள்ளுமே என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொன்ன உடனே அவளுடைய மகள் பிசாசிலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்கின்றாள். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த காரியத்திலே அந்த பெண்மணி 2 காரியங்களை செய்கின்றார். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே விடாப்பிடியான விசுவாசத்தோடு அவருடைய பாதத்திலே இருக்கின்றாள். இரண்டாவது, அவள் தன்னையே தாழ்த்தி கொண்டு இயேசுவிடத்திலே மன்றாடுகின்றாள். இந்த 2 காரியத்தை அவள் செய்யும் பொழுது அவள் அங்கே தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றுக் கொள்கின்றாள். அதுபோல இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நாமும் ஆண்டவரிடத்திலே விடாப்பிடியான அந்த விசுவாசத்தோடு இயேசுவினிடத்தில் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நாம் வேண்டுகிறது கர்த்தருக்கு சித்தமானால் அது நமக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தகப்பனே, விசுவாசத்தோடனும் தாழ்மையோடு ஜெபிக்கும் பொழுது நீர் அவர்களை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில்